பயங்கரவாதிகளுக்கு இனி வால் இல்லை தலைதான். நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்யால போய் உலக நாடுகளுக்கு கொடுத்த பயங்கர மெசேஜ் இது. அடுத்த 60 வினாடில அதோட முழு தாக்கமும் உங்களுக்கே புரியும். இப்போ எல்லாரும் மத்திய கிழக்கு உக்ரைன் போர்னு உலக பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கோம். இந்த இக்கட்டான நேரத்துல நம்ம இந்தியாவோட ஜெய்சங்கர் மாஸ்கோ போயிருக்காரு. ஆனா அவர் போனது வெறும் பேச்சுவார்த்தைக்காக மட்டும் இல்ல. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் SCO மாநாட்டுல பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை ஒலிக்க செஞ்சாரு. அவர் சொன்னது இதுதான்: பயங்கரவாதத்தை நியாயப்படுத்துவதும் கண்டுகாம போறதும் வெள்ளையடிக்கிறதும் கிடையாது. எங்களோட மக்களுக்கு எதிராக வரும் எந்த அச்சுறுத்தலுக்கும் சகிப்புத்தன்மைக்கு சிறிதும் இடமில்லை. எல்லா நாடும் காது கொடுத்து கேட்ட இந்த விஷயத்தால பாகிஸ்தான் மாதிரி பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு மிகப்பெரிய ஷாக். ஏன்னா பயங்கரவாதத்தை வேற இருக்க முடிவு செஞ்சிட்டோன்னு சொல்லிட்டார். அவருடைய குரல்ல அத்தனை தீர்மானம். எங்கள் மக்களை காக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு, அதை நாங்க பயன்படுத்துவோம். அடடா, ஒரு நாட்டின் அமைச்சர் இப்படி கர்ஜிச்சு பேசுறது சும்மா இல்ல. இது வெறும் மிரட்டல் இல்லங்க, இந்தியாவோட புதிய வெளியுறவு கொள்கை. அடுத்த மாசம் புடின் இந்தியா வர இருக்கும்போது இந்த வார்த்தைகள் இன்னும் வலுப்படும். இது நம்ம நாட்டுக்கு கிடைச்ச பெருமை. இந்த பேச்சு சர்வதேச அரங்கில் இந்தியாவின் சக்தியை காட்டுது. இது உலக அமைதிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். மோதல்கள் குறைஞ்சு நீடித்த அமைதி வரணும்னு தான் நம்ம பிரதமர் மோடி தலைமையிலான அரசாங்கம் முயற்சி பண்ணுது. வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரின் இந்த தைரியமான பேச்சு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்தை சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. பயங்கரவாதத்தின் தலை நறுக்கப்படும் முடிவுக்கு ஒரு லைக் போடுங்க.